எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வாரம் ஃபுல்லாவே நிப்டி 50 ஒரு சஸ்டைனபிளான செல்லிங் பிரஷர்ல இருந்தது. ஒரே வாரத்துல நிப்டி 50 2% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஒரு 0.65% மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. ஆனா ஏ ரிலேட்டட் ஃபியர்ஸ்னால நிப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் இந்த பிப்ரவரியில 20% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. இப்பதான் கடந்த ஒரு 4 நாளா ஏ ரிலேட்டட் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காலையும் இந்தியாலையும் செட்டில் ஆயிட்டு வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த டைம்ல ஓவரால் மார்க்கெட்டே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி ஈரானும் அமெரிக்காவும் கடந்த வாரம் அவங்களோட அணு ஆயுத ஒப்பந்தம் சார்ந்து ஜெனீவால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா எந்த முடிவுமே எட்டப்படாம அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ட்ரம்ப் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஈரான் மேல ஒரு மேஜர் காம்பாக்ட் ஆபரேஷன் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு ஈரானுமே இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவோட வேற வேற மிலிட்டரி பேசஸ் மேலையும் பதில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. சோ இது இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு இடையிலான ஒரு போர் பதற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காலையும் சரி இந்தியாலையும் சரி பங்குச்சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால இதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மண்டேல தான் தெரியும். மோஸ்ட்லி நெகட்டிவா தான் மார்க்கெட் ஓபன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல இதோட இமிடியேட் ரியாக்ஷன் அப்படிங்கறத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கோல்ட்ல ஒரு பெரிய சர்ஜ் நடந்திருக்கு. இந்த போர் ஆரம்பிச்ச உடனே 2% கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஹைக் ஆயிருக்கு. $5,678 per ounce அப்படிங்கிற லெவல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்திய மார்க்கெட்லயுமே 22 கேரட் கோல்டு கிராமுக்கு $300 இன்க்ரீஸ் ஆகி $15,200 அப்படிங்கிற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஆயில் பிரைசஸ் ஆல்ரெடி இந்த போர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பதற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்தது. அப்பயே ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. $71 ஒரு பேரல் அப்படிங்கிற லெவல்ல இருந்தது. இப்போ இந்த போர் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் $73 per பேரல் அப்படிங்கிற லெவல்ல ஆயில் ஹிட் பண்ணிருக்கு. சோ இது கடந்த 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆயில் பிரைஸ் ஹிட்டா பார்க்கப்படுது. ஏன்னா இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ஆயில் சப்ளைல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபெக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஈரான் ஸ்ட்ரைக்கு அப்புறம் ஆயில் பிரைஸை இன்னும் ஏத்துறதுக்கான டிஸ்கஷன்ல நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியாவோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம டைரக்டா ஈரான் கிட்ட இருந்து எந்த பெருசா ஆயில் இம்போர்ட்ஸ் பண்றது இல்ல. அதோட குவான்டிட்டி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஆயில் இம்போர்ட்ஸ்ல 1% அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஈரான் மேல இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து நடத்தினாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த இடத்தை ஈரான் மூடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ அதுதான் இந்தியாக்குள்ள வர ஒட்டுமொத்த ஆயில் இம்போர்ட்ஸை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலான ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியா, ஈராக், யுஏஇ, குவைத், கத்தார் இங்க எல்லாமே இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வருது. இந்தியாவை மட்டும் பர்டிகுலரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துல நாம ஒட்டுமொத்தமா பண்ற ஆயில் இம்போர்ட்ல 50%க்கும் மேல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது. சோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ற சிச்சுவேஷன் போச்சு அப்படின்னா அது இந்தியால எண்ணெய் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். அது எண்ணெயோட விலையில ஒரு ஸ்பைக்கை உண்டாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஓவராலா எல்லா கம்பெனிஸ்க்குமே ஒரு பிரஷரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட பாதிப்பு மார்க்கெட்ல கண்டிப்பா எதிரொலிக்கும். அடுத்து உலக லெவல்ல அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போர் பதற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது பேரலுக்கு $110 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ $73 தான் இருக்கு. சோ இங்க இருந்து கம்பேர் பண்ணும்போது 50-60% மேல இந்த பிரைஸ் ஹைக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஓவராலா எல்லா எக்கானமிஸ்மே பெருசா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த க்ரூட் ஆயில் மேல இருக்கிற ஒரு பிரஷர் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டை ஹெவியா பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இம்போர்ட்ல நம்ம பெருசா பண்ற ஒரு இம்போர்ட் அப்படிங்கிறது ஆயில் இம்போர்ட் தான். சோ ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலா இம்போர்ட் பில் இன்னமும் அதிகமாகி ட்ரேட் பேலன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ரூபா மேல பிரஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரூபா தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஎஸ் தொடர்ந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது மார்க்கெட்டுக்கு இன்னொரு நெகட்டிவ் பிரஷரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேத்தே மார்க்கெட் ஒரே நாள்ல 300 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருந்தது. அதுக்கான காரணம்
என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா FIIs ஒரே நாள்ல 7536 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனா DIIs 13,000 கோடி கிட்ட வந்து பை பண்ணிருக்காங்க. அவ்வளவு வந்து பை பண்ணியும் இந்த நிப்டியோட ஃபால வந்து DIIsனால தடுத்து நிறுத்த முடியல. DIIயோட இந்த பையிங் அப்படிங்கிறது அக்டோபர் 2024க்கு அப்புறம் ஒரே நாள்ல இந்த அளவுக்கு பை பண்ணது அப்படிங்கிறது அவங்க ஃப்ரைடேவோட அவங்களோட பையிங் தான். இந்த 2026ல ஓவராலா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா FIIs வந்து ஒரு 48,000 கோடிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. DIIs வந்து 1 லட்சம் கோடி கிட்ட வந்து மார்க்கெட்ல ஷேர்ஸை பை பண்ணிருக்காங்க. இருந்துமே மார்க்கெட்ல வந்து அவங்களால பெருசா வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியல. FIIs செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது மார்க்கெட்ல ஒரு சஸ்டைனபிள் பிரஷரை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டால இருந்து நமக்கு புரியுற விஷயமா இருக்கு. அடுத்து டெக்னிக்கலா இந்த நிப்டியோட லெவல்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நாம ஃப்ரைடே மார்னிங் வீடியோல பேசியிருப்போம். 25,400 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருந்தது. அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் நிப்டி 50 வந்து சடனா 25,300 வந்து பிரேக் பண்ணி உள்ள வந்தது. இப்போ அடுத்த ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது 25,000 தான். அந்த 25,000 உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் ஸ்பீடா கீழே விழறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. மேல வந்து அப்வர்ட் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 25,600 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை டிசிசிவா பிரேக் பண்ற வரைக்கும் நிப்டி 50ல செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு பாயிண்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டிலயுமே வந்து ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அங்கேயுமே ஒரு செல் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த போர் பதற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்த வலட்டாலிட்டி இண்டெக்ஸுமே வந்து எலிவேட்டடா வந்து வச்சிருக்கும். ஸோ அதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா அடுத்து வர ஒரு வாரமுமே நிப்டியில ஒரு செல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து சண்டே வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படி போகுது, ஏதாவது ஒரு சைட்ல இருந்து ஒரு சமாதானமோ இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்குது அப்படின்னா அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். இல்ல தொடர்ந்து ரெண்டு கண்ட்ரீஸுமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு தான் போறாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் வந்து எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிப்டி அண்ட் சென்செக்ஸ் இது ரெண்டுமே அவங்களோட ஆல் டைம் ஹைல இருந்து 3ல இருந்து 5% டவுன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா பிராடர் மார்க்கெட்ல ஓவராலா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 80%க்கும் மேலான ஸ்டாக்ஸ் வந்து 10% அவங்களோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. சோ 10% கீழே விழுந்தாவே அது வந்து பியர் மார்க்கெட் கிரிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 89% ஸ்டாக்ஸ் வந்து 10%க்கும் மேல வந்து மார்க்கெட்ல டவுன் ஆயிருக்காங்க. 78% ஸ்டாக் வந்து 20%, 64% ஸ்டாக் வந்து 30%க்கு மேல ஆல் டைம் வந்து டிராப் டவுன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 50% கிட்ட ஆல் டைம் ஹைல இருந்து 40% கிட்ட டவுன் ஆகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹைக்கு கிட்ட வந்து இருக்கு. ஆனா பிராடர் மார்க்கெட்ல செல் ஆஃப் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து பிட்காயின்ல தொடர்ந்து பிரஷர் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தது. ஒரு சின்ன ரிவைவல் இருந்தது. $70,000 பிட்காயின் போச்சு. ஆனா இந்த ஈரான் மேல இருந்த இந்த அட்டாக்கோட நியூஸ்க்கு அப்புறம் பிட்காயின்ல திரும்ப ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்து $64,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில வந்து பிட்காயின் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல ரெண்டு நியூஸ் இருக்கு. ஒன்னு இந்த வார்னர் பிரதர்ஸ் கூட வந்து பேராமவுண்ட் அவங்களோட டீலை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த டீல்ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து உள்ள இருந்தாங்க. பட் ஆனா நெட்ஃபிளிக்ஸ் வந்து அந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிட்டு வெளியே போனதுனால பேராமவுண்டோட டீலை வந்து வார்னர் ஏத்திருக்காங்க. $110 பில்லியன் அப்படிங்கிற லெவல்ல வந்து இந்த டீல் சைன் ஆயிருக்கிறதா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஓபன் ஏஐ வந்து மற்ற கம்பெனிஸ்ல இருந்து ஒரு $110 பில்லியன் வந்து ஃபண்டிங்கை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இதுல ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான், என்விடியா, சாஃப்ட் பேங்க் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓபன் ஏஐல $110 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த ஏஐல அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்றது அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு ஒரியிங் சைனா இருக்கு. ஏன்னா அதோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இருந்தாலும் கம்பெனிஸ் தொடர்ந்து ஏஐ டெவலப்மெண்ட்ல பணத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் ரிலேட்டடா 2-3 நியூஸ் முக்கியமான நியூஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்தது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாம அமெரிக்கா கூட ட்ரேட் டீலை வந்து ஓரளவுக்கு வந்து எண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சப்ப அவர் சொன்ன முக்கியமான விஷயம் ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் வந்து இந்தியா முழுமையா வந்து கைவிட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா டேட்டாவை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியிலுமே ரஷ்யா தான் இந்தியாவோட ஒரு டாப் ஆயில் இம்போர்ட்டர் ஒரு டெஸ்டினேஷனா வந்து இருந்திருக்கு. அதுவும் ஜான்ல நாம பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து பிப்ரவரியில ஆயில் அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான காரணமா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா அந்த வெனிசுலால இருந்து வந்து
ஆயில இந்தியா வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு வந்து லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து கிரவுண்ட்ல வந்து கன்வெர்ட் ஆகல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால கம்பெனிஸ் வந்து அந்த லைசன்ஸே வச்சிருந்தாலும் வெனிசுலால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியல. ஸோ அதனால தொடர்ந்து ரஷ்யால இருந்து அவங்க ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரிலையன்ஸ்மே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்களுமே பிப்ரவரி 2nd வீக்கு அப்புறம் ரஷ்யால இருந்து தொடர்ந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க திரும்பவும் யூஎஸ் கூட வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேட் டீலை வந்து கொண்டு வரதுக்கான டாக்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு. அடுத்து 2 ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் இருக்கு. என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒன்னு பந்தன் பேங்க். இந்த பேங்க் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சரிவை வந்து சந்திச்சிருந்த ஒரு பேங்க். இப்போ அவங்களோட என்பிஏல 6872 கோடியை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறது 3.3% இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு இந்த பேங்க்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஃப்ரைடேயுமே இந்த ஷேர்ல பிரஷர் அப்படிங்கிறது இருந்தது. 182 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். இந்த கம்பெனி திரும்ப யுஎஸ் எஃப்டிஏ கிட்ட ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இவர்மெக்டின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கும் அதே மாதிரி டாப்சம் அப்படிங்கிற அந்த டேப்லெட்டுக்கும் வந்து அவங்க அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட ஒட்டுமொத்த ஆனுவல் சேல்ஸ் அமெரிக்கால எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 மருந்துக்குமே சேர்த்து ஒரு 23.5 மில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்கால வந்து இந்த மருந்து சேல் ஆகுது. ஸோ அதுல இவங்களோட அந்த டேப்லெட்டை வந்து லான்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேரை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் குறித்து ஒரு ஆர்டிகல் வந்து எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ ஃபண்டமெண்டலா எந்தெந்த கம்பெனிஸ் தான் நல்லா இருக்கு அப்படிங்கறத படிச்சுட்டு அதுல எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதுல என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த போர் பதற்ற சூழல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.